Hello students, welcome to Kalvi Code. இந்த வீடியோல 11th standard maths chapter 10 differential calculus exercise 10.2ல இருக்கிற 13th sum solve பண்ணலாம். y equal to tan theta into sin theta plus cos theta. ஸோ இதை பார்க்கறதுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இது u, இது v. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? இது u, இது ஃபுல்லா v. ஏன்னா இதை நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், யூவி டேஷ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? யூவி த ஹோல் டேஷ். யூவி த ஹோல் டேஷ் ஃபார்முலா என்னன்னா யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். வி டேஷ் வேணும், யூ டேஷ் வேணும். ஃபர்ஸ்ட் நான் யூ தானே சொன்னேன். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டாவா. அடுத்தது வின்றது சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. யூ டேஷ் tan தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவா. tan தீட்டா இன்டூ டி தீட்டா. இங்க தீட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், தீட்டாவால டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். சப்போஸ் இங்க எக்ஸ் இருந்தா இங்க டிஎக்ஸ் போகணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ tan தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது பி டேஷ் sin தீட்டா. sin தீட்டா இன்டூ டி தீட்டா. sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos தீட்டாவா, cos தீட்டா. அடுத்தது cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos தீட்டா இன்டூ டி தீட்டா மைனஸ் sin தீட்டாவா, மைனஸ் sin தீட்டா. பிளஸ் எழுதிட்டு பிராக்கெட்ல கூட நீங்க மைனஸ் sin தீட்டா போடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும்ன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், டைரக்டா போட்டேன். சரிங்களா? இப்போ y ஈக்குவல் டு தானே இருக்கு, நம்ம எப்படி எழுதணும்னா dy by d theta. இங்க x இருந்ததுன்னா RHSல நம்ம என்ன பண்ணலாம், dy by dx ன்னு எழுதுவோம். இங்க RHSல பாத்தீங்கன்னா x இல்ல தீட்டாஸ் இருக்கு. ஸோ அதனால dy by d theta அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஃபார்முலா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் u இருக்கா, u என்னது tan theta into v dash. v dashன்றது cos theta minus sin theta plus v. vன்றது sin theta plus cos theta into u dash. u dashன்றது secant square thetaவா. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா tan theta இருக்கா, இதை வந்து sin by cos ன்னு மாத்த போறேன். ஏன்னா பிராக்கெட்ல எல்லாமே எப்படி இருக்கு, sin cos ன்னு இருக்கா. ஸோ tan தீட்டாவை sin by cos ன்னு மாத்த போறேன். sin theta by cos theta into cos theta minus sin theta. அடுத்தது பிளஸ் இங்க சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், 1 by cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா. 1 by cos ஸ்கொயர் தீட்டா இன்டூ இது அப்படியே வரும் sin தீட்டா பிளஸ் cos தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. இப்போ இது ஒரு நம்பரு, இது ரெண்டு மைனஸ்ல இருக்கா. ஃபர்ஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணும், அடுத்தது இது கூட மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? sin theta into cos theta by cos theta. இது கூட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன் ரெண்டுத்தையும். மைனஸ் sin theta into இந்த sin theta by cos theta பிளஸ் அதே மாதிரி 1 by cos ஸ்கொயர் தீட்டாவை ரெண்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் இது கூட, அதுக்கப்புறம் இது கூட. ஸோ என்ன வரும், 1 into sin theta, sin theta by cos ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் பிளஸ் இருக்கா, பிளஸ் 1 into cos theta, cos theta by cos ஸ்கொயர் தீட்டா. இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்,
காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் சைன் தீட்டா இருக்கும். மைனஸ் சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பை காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் காஸ் தீட்டா இருக்குது, டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ ஒன்று என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ 1 பை காஸ் தீட்டாவா? 1 பை காஸ் தீட்டா. இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த சைன் தீட்டா எழுதிடுங்க. சைன் தீட்டா அதாவது பை காஸ் தீட்டான்னு இருக்கு, பை காஸ் தீட்டான்னு இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஒன்றா எழுதிடலாமா? ரிமைனிங் இது மட்டும் இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது என்ன ஆகும்? பிளஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டர் சேமா இருக்கா? ஸோ ஒரு வாட்டி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் sin theta plus sin theta by cos square theta. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு ட்ரிக்னோமெட்ரியில். என்ன ஃபார்முலா? sin square theta plus cos square thetaனா அதுக்கு ஃபார்முலா 1. நம்மளுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. அதாவது இந்த 1 நீங்க எழுதிக்கோங்க. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடும், ஈக்குவல் டு காஸ் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? 1 இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடும், ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? பை cos theta. Next sin theta plus sin theta by cos square theta plus இப்போ இதுல பாத்தீங்கன்னா cos thetaவும் இதுல ஒரு cos thetaவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் நியூமரேட்டர்ல ஒரே ஒரு cos theta மட்டும் இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்? sin theta பிளஸ் காஸ் தீட்டா இது ரெண்டையும் ஒன்றா எழுதிட்டு பிளஸ் sin theta பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இதை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் sin theta பிளஸ் காஸ் தீட்டா அப்படி வச்சுக்கோங்க. பிளஸ் இதை பிரிக்கலாம். sin theta into 1 by cos square theta என்ன பண்றேன்? பிரிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது sin theta plus cos theta plus sin theta. இப்போ இந்த cos theta இருக்கா, சாரி cos square theta இருக்கா, அதை வந்து cos theta into cos theta ன்னு பிரிக்கிறேன். ஓகேவா? cos square theta-வை cos theta into cos theta. அதாவது இப்போ மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற டேர்ம் அப்படியே வருமா? sin theta into 1 sin theta, cos theta into cos theta cos square theta. சரியா? அடுத்தது sin theta plus cos theta plus sin by cos நமக்கு என்ன ஃபார்முலா? tan. ஸோ tan theta into 1 by cos அப்படின்னா secant theta.